ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். டாட்டாவோட ஹைட்ரஜன் ஐசி இன்ஜின் அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட். இப்போ ஐசி இன்ஜின் அதோட இம்பேக்ட் என்ன இருக்கும், பிஸ்னஸில் எப்படி இருக்குங்கிறது ஒரு லேமேனாக ஒரு வியூவராக நம்ம பார்க்குறோம். ரொம்ப டெக்னிக்கலாக நமக்கு தெரியாத அதை நம்ம பார்க்கல. ஸோ இப்போ அதை பற்றின தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து நம்ம இதில் இந்தியாவோட கார்பன் எமிஷன்ஸை பற்றின ஒரு பாலிசி டார்கெட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க 2030 45% அது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க 18% கான்ட்ரிபியூஷன் வந்து ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸில் சொல்யூஷன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது பெட்ரோல் டீசல் மாற்றுறதுக்கு வந்து ஏன் ஹைட்ரஜனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணினாங்க. இது ரொம்ப வருஷமாக பண்ணின ரிசர்ச் தான். நானே 2006 நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இதே தான் நம்ம கொடுத்தேன். இதே தான் ஹைட்ரஜன்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் மாத்திரம் ரெடி பண்ணி மிச்சதை நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து எங்கெங்கெல்லாம் பேசணுமோ நான் அதை பேசி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். பட் அது மெட்டீரியலைஸ் ஆகாமல் போச்சு. பரவாயில்ல, நம்ம இப்போ இதுக்குள்ளே வருவோம். இப்போ இங்கே வந்து இந்த இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் ஹைட்ரஜனுக்குள்ளே கொண்டு வராங்க. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னாக்க, இது வரைக்கும் நம்ம இன்ஜின் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இசுசு இன்ஜின், அந்த இன்ஜின், இந்த இன்ஜின், ஜி இன்ஜின் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லாட்டி ராயல்ட்டி கட்டி எடுக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு கமின்ஸ் வந்து அமெரிக்கா கம்பெனி தான், அது வேறு பிரச்சனை. பட் குமின்ஸ் இந்தியாவும் டாட்டாவும் ஜேவி 50% ஜேவி போட்டு இந்த ஹைட்ரஜன் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய இந்தியாவில் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட், அப்போ இந்தியாவில் தயாராகக்கூடிய ஹைட்ரஜன் காருக்கு எல்லாத்துக்கும் டாட்டா இன்ஜினை பொருத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் பார்வை. அப்போ இது வந்து இது வரைக்கும் நம்ம இன்ஜினை ராயல்ட்டி கொடுத்து இது தான் கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி பண்ணி அதுலேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மேக் இன் இந்தியாவில் இந்தியாவோட இண்டிஜினியஸாக இதில் கிடைக்கிது அப்படிங்கிறது இது நமக்கு ஒரு ஒரு அதிர விடக்கூடிய செய்தி தான் இது. இவங்க வந்து 4000 இன்ஜின் வந்து இப்போ இருக்கக்கூடியது இப்போ தான் இன்னும் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இன்னும் 1 இயருக்குள்ளே இந்த வருஷமோ இல்லாட்டி அடுத்த வருஷத்துக்கோ இன் ஆப்ரேஷனுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் கெப்பாசிட்டி வந்து 4000 இன்ஜின்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் இன்ஜின் அப்படிங்கிறத அதை பற்றின ஒரு சின்ன புரிதல் எடுத்துக்குவோம். இதில் 2 டைப் ஆஃப் இது இருக்குது. 2 டைப் ஆஃப் இன்ஜின் ஆப்ரேஷன்ஸில் வருது. ஒன்று வந்து ஐசி இன்ஜின் இன்டர்னல் கம்பன்ஷன் இன்ஜின். இது நார்மல் பெட்ரோல் டீசல் இன்ஜின் மாதிரியே தான் இன்டர்னலாகவே கம்பைன்ட் ஆகி எனர்ஜி வந்து ஆப்ரேஷனுக்குள்ளே கொண்டா வரும். இப்போ இதுக்கு வந்து கேஸை நம்ம விட்டா போதும், அங்கே வந்து அது கம்பன்ஷன் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்த டைப் வந்து ஃபியூல் செல் பேட்ரி. இது வந்து ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி பேட்ரியும் சரி கம்பன்ஷன் இன்ஜின் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபியூஸ் டெக்னாலஜி தான் இது. இங்கே என்ன செய்யுது, இது வந்து இன்ஜின் வந்து கேஸை வந்து ஒரு ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டேங்க் இருக்குது. நடுவில் ஒரு பேட்ரி இருக்கும். இந்த ஹைட்ரஜன் கேஸ் இந்த பேட்டரியில் பட்ட உடனே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். உள்ளுக்குள்ளேயே ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சார்ஜ் பண்ண வேண்டாம். ஹைட்ரஜனை மாத்திரம் நம்ம வந்து ஃபில் பண்ணால் போதும். சார்ஜர் உள்ளுக்குள்ளேயே இது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு கரண்ட்டை தான் இன்ஜினுக்கு அனுப்போம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் உள்ளே வருது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம கரண்ட்டை சார்ஜ் பண்ணுறோம் பேட்டரியில். இங்கே வந்து நம்ம அப்படி பண்ண வேண்டியதில்லை. நேரடியாக கேஸை மாத்திரம் ஃபில் பண்ணால் போதும். கரண்ட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே இவங்க வந்து பெட்ரோல் டீசல் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுப்பான்னு சொல்லி உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் இதில் ஆகும். இது வந்து ஒரு பெரிய நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இது ஒரு மைல்கல் தான். ஐசி இன்ஜினையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல் டீசலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே அடுத்த வருஷத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்க எதை போட்டு இவங்க பண்ணினாலும் காம்படிட்டர்ஸ் ரெடியாக இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் வந்து இதோட பாசிட்டிவ் என்ன இருக்குது, அட்வான்டேஜ் ப்ரோ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு பாக்கி எல்லாமே இருக்குது. எக்ஸலண்ட் டிரைவிங் ரேஞ்ச், கிலோமீட்டர் நிறைய கிடைக்குதுங்கிறது ஓகே. எமிஷன் வந்து 0 எமிஷன். ஏன்னா எமிஷன் டாலரன்ஸ் கிடையாது, 0 எமிஷன். கம்ப்ளீட்டாக கார்பனே கிடையாது, சிஓவே கிடையாதுங்கிற லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த ஹைட்ரஜன் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, பிளாக் ஹைட்ரஜனுக்குள்ளே போனால் எகைன் திருப்பி இதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு பெட்ரோல்லே இருந்துட்டு போயிடலாம், நிலக்கரிக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இங்கே 0 எமிஷன்னாக்க க்ரீன் ஹைட்ரஜன்கிறது தான். நான் இதில் டைப் பண்ணாமல் கூட பண்ணியிருந்துருக்கலாம். க்ரீன் ஹைட்ரஜன்
அந்த பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் வந்து நிலக்கரி இதிலெல்லாம் வந்து தயாரிக்காம, இது வந்து கிரீன் ஆஸ்பெக்ட்ஸ்லயே தயாரிக்கக்கூடிய ஹைட்ரஜனை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால ஜீரோ எமிஷன். இதுதான் ஃபஸ்ட்டு யூஎஸ்பியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் என்னுடைய பார்வையாக இருக்குது. யூஎஸ்பின்னா யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன்ஸ். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, என்னன்னாக்கு முன்னாடி வந்து 4 மாடல் பைக்கு 100cc பைக் வந்துச்சுங்களா, என்ஃபீல்டு அண்ட் ராஜ்தூத்தை விட்டுட்டுங்க. இந்த சைடு வந்து நம்ம பார்த்தோம்னாக்க ஜப்பான் மாடல் 4 வந்ததா, கவாசாக்கி, இவங்க வந்து சுசுகி, கவாசாக்கி, யமஹா, அதுக்கப்புறம் ஹோண்டா. இந்த 4 கம்பெனி உள்ளே வந்தானா, இதில் ஹோண்டா மாத்திரம் தான் 4 ஸ்ட்ரோக்கு, பாக்கி எல்லாமே 2 ஸ்ட்ரோக்கு. அப்போ இந்த 4 ஸ்ட்ரோக் வந்து எமிஷன்ஸ் கார்பன் மொனாக்சைடு அது வர்றதில்ல அப்படிங்கிறத அப்போ வந்து அவங்க யூஎஸ்பியாகவே யூஸ் பண்ணது. நீங்கள் வந்து பார்க்குக்குள்ளே வரைக்கும் கூட பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டு நம்ம வார்ம் அப் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யூஎஸ்பியாக யூஸ் பண்ணாங்க, என்விரான்மெண்ட் சேஃப்னு. அப்போ இப்போவும் வந்து அதே யூஎஸ்பியாக தான் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன அட்வான்டேஜ், சின்ன ஒரு மாறுதல் என்னவா இருக்கும்னா, நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம எதை விட்டுட்டு போகிறோம்னா, க்ளீன் ஸ்கை, அந்த கிளியரான என்விரான்மெண்ட்டை தான் விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் யூஎஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம இன்னைக்கு கார் வாங்கக்கூடிய இதை வந்து மக்களை வந்து அக்செப்டன்சஸ்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா பெட்ரோல் டீசல் காரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹைட்ரஜனுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ இது 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு கூட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த அந்த காஸ்ட்டை வந்து இவங்க பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது அக்செப்டன்சஸ்குள்ளே வரணும். அப்படி அக்செப்டன்சஸ்குள்ளே வர்ற மாதிரி யூஎஸ்பி எல்லாமே சூப்பராக செட் பண்ணுவாங்க. வெறுமன கம்ஃபர்ட்டு இதுன்னு வராமல் இது ப்ரோ என்விரான்மெண்ட்டுங்கிற க்ரீன் அண்டு ப்ரோ என்விரான்மெண்ட்டுங்கிற யூஎஸ்பிக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம்னாக்க பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே அளவு தான் ரீஃபில்லிங்க்கான ஃபாஸ்ட் ரீஃபில்லிங்க்கு இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஈவியில் அந்த அட்வான்டேஜ் இப்போ வரைக்கும் இல்லை. லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதோடைய காஸ்ட் அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெட்ரோல் டீசலுக்கு நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டோம், எல்எம்பி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். 100 ருபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டு நம்ம போட்டுக்கிட்டோம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 15லேருந்து 20 கிலோமீட்டர் எல்எம்பி ஒரு காரோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 6லேருந்து 5 ரூபா, 5 ரூபாலேருந்து 6 ரூபா காஸ்ட் பர் கிலோமீட்ரு பெட்ரோல் டீசலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்லோவாக எப்படி இன்றைக்கி வந்து ஸ்லோவாக வந்து 2 ஸ்ட்ரோக்கை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணி எல்லா வெஹிக்கிளுமே 4 ஸ்ட்ரோக்காக தான் இருக்கணும்னு எப்படி வந்தாங்களோ அதை மாதிரி பெட்ரோல் இன்ஜின் டீசல் கிடையாது, பெட்ரோல் டீசல் இன்ஜினே கிடையாது, இனிமேல் எல்லாமே ஹைட்ரஜன் இன்ஜின் தான்னு ஆர்டர் போட்டு விட்டாங்கன்னா 50 பேரும் ஹைட்ரஜன் இன்ஜினுக்குள்ளே தான் வந்தாகணும். அப்படி வரும்போது இந்தியாவில் மேக் இன் இந்தியா யார் இருக்காங்கன்னா டாட்டா இருக்கிறாங்க. சும்மா அப்போ மார்க்கெட் அதிரும்ல, அது கிடுக்கிடுன்னு அதிரும்ல அப்படின்னு இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம். அன்னைக்கு காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரியாது, அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் ஃபியூல் செல் கார்ஸ், ஏன்னா நம்ம இங்கே வந்து ஃபியூல் செல் கார்ஸ் வரும்போது ஹைட்ரஜன் ஃபியூலாக இருக்கும், பேட்டரியும் இருக்கும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அதுக்கு வந்து கிலோமீட்டர் கூட கிடைக்கிது. இன்றைக்கி ஹைட்ரஜனுடைய ரூபா எவ்வளவு இருக்குன்னு போட்டு பார்த்தோம்னா 300 ரூபா காட்டுது. 10% கவர்மெண்ட்டுடைய சப்சிடி. அப்போ 5 கிலோ டேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1500 ரூபாய்க்கு நம்ம போட்டோம்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 600 கிலோமீட்ரு போகிற 1600 1500க்கு 600 கிலோமீட்ரு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 600 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொன்னால் 2000 ரூபா காஸ்ட் ஆகுது. இதே இது இன்னும் ஒரு 3 வருஷத்தில் இது ஒரு குளோபல் லெவல்லையே இதோடைய ப்ரைஸ் வந்து 120 ரூபாலேருந்து 160 ரூபா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்துச்சுன்னா இதில் பாதியாக குறைஞ்சி போயிடுது. அதனால 1 ரூபா 30 பைசாக்கு வருது. இப்போ நம்ம வந்து பெட்ரோல் டீசலோட இதை கம்பேர் பண்ணுவோம். இவன் 300 ரூபா இருக்கும்போதே இது 3 ரூபா தான் காஸ்ட் ஆகுது. இப்போ இந்த 600 ரூபாய்க்கு ஃபியூல் செல் கார்ஸாக இருந்ததுன்னா பாதி விலைக்கு கிடைக்குது. சரி, ஹைட்ரஜன் கேஸ் காராக இருக்குது, ஃபியூல் செல் இல்லை, ஹைட்ரஜன் ஐசி காராக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 250லேருந்து 300 கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அதே காஸ்ட்டு தான் ஆகுது, அதே காஸ்ட்டு தான் இங்கே ஆகுது. பெட்ரோல் டீசலுக்கு 6 ரூபா 5 ரூபா மாதிரி இதுலேயும் 5 ரூபா 6 ரூபா தான் காஸ்ட் ஆகுது. அதே இது ஹைட்ரஜன் கேஸோடது விலையை பாதியாக குறைச்சிட்டாங்க. 160, 27, 28, 29க்குள்ளே குறைச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த மாரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, பெட்ரோல், டீசல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்லேருந்து இது கம்மியாகுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி அப்ப ஈவி வெஹிக்கிள்ல என்ன வருதுப்பா அப்படின்னு சொன்னோம்னாக்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஈவி சார்ஜ ரூ. 6ன்னு எடுத்திருக்கிறேன். ரூ. 6ன்னு எடுத்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு மாதிரி கரண்ட் சார்ஜ் இருக்கும். இது கமர்ஷியல் கரண்ட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோமே. ரூ. 6 நான் எடுத்திருக்கிறேன். கூட வேணும்னா கூட போட்டுட்டு சார்ஜ் ஏத்திக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா சம்மர்ல வந்து 80 பைசாவும், வின்டர்ல ரூ. 2க்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு இத பத்தின பெரிய அனுபவம் இல்ல. யாராவது ஈவி கார் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, வின்டர்ல நமக்கு இந்த மாரி 120 கிலோமீட்டர் தான் கிடைக்குதா? அப்படிங்கிறதையும் நீங்க எனக்கு கமெண்ட்ல போட்டீங்கன்னா சந்தோஷம் தான். ஸோ இப்ப இந்த மாரி வரும்போது, ஹைட்ரஜனுடைய ஐசி இன்ஜின் கார்ஸோட அந்த மைலேஜ் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்கானமி ரேட் வந்து பார்த்தோம்னாக்க, பெட்ரோல், டீசல்ல இருந்து ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதுல இன்டர்நேஷனல் லெவல்ல ரேட் இறங்கிச்சுன்னா, அத காட்டிலும் அட்வான்டேஜ் தான் இருக்கே தவிர்த்து, நமக்கு வந்து பெரிய டிஃபரன்சஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்ப ஸ்டேஜ் 1 ஆன ஹைட்ரஜன் கார்ஸ்லேருந்து எல்லாருமே நாளைக்கு வந்து ஃபியூல் செல் காருக்கு மாறுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்போ வந்து நெறையவே பாதிக்கு பாதி ரேட்டு குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஈவி வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுறாங்கன்னா ஓகே. இப்ப இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ்ங்கும்போது, நம்ம இந்தியால ஈவி வெஹிக்கிள்ஸ்னால எமிஷன்ங்கிற யூஎஸ்பி நமக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு இந்தியால வந்து கரண்ட்ட தயாரிக்கிறதுக்கு 55% தெர்மல் தான் நம்ம யூஸ் பண்றோம். தெர்மல் பவர் தான் நமக்கு வருது. அங்கேயே எமிஷன் போட்டோம். அப்புறம் காருக்கு மாத்திரம் வந்தா என்ன, வரலைன்னா என்ன? அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம கொண்டு போறோம். நினைக்கிறோம். பட் இதுல வந்து இந்த ஈவியும் ஹைட்ரஜனையும் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஓகே. ஆனா கிரீன் ஹைட்ரஜனுக்கு மாத்திரம் தான், கிரே ஹைட்ரஜனுக்கு கிடையாது. சரி, இப்ப ஃபியூச்சர்ல என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி வந்து டாடா வந்து என்ன பண்ணியிருக்கிறான், வந்து இப்ப ஃபியூல் செல் பேட்டரியோட கார வந்து பஸ்ஸ வந்து இவிங்களுக்கு ஐஓசிக்கு குடுத்துட்டான். இப்பதான் குடுத்துருக்கிறான். ஜூலை மாசம் தாமோ, மே மாசமோ, ஜூன் மாசமோ குடுத்துருக்கிறான். அத குடுத்துருக்கிறான். அவனுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரிமா அப்படிங்கிற பிராண்ட் வந்து பார்த்தோம்னா, ஃபியூல் செல் பேட்டரி மூலமா வரக்கூடிய கார் தான் இது. இந்த கார் இது. டொயோட்டோ மிராய் இதுவும் ஃபியூல் செல் கார் தான். அது இங்க இருக்கு. அது ஆனா இதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து டொயோட்டோ மிராயோட மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 60,00,000 வருமோ? இன்னும் லான்ச் பண்ணல. ரூ. 60,00,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காம்படிட்டரா யார் உள்ள வரப்போறேன்னா, ஹுண்டாய் நெக்ஸா, கொரியன் கம்பெனி. இன்ஜின் முதற்கொண்டு அவனோடதா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு காம்படிட்டர்னா எம்ஜி யூனிக் 7. அவிங்களும் வந்து ஃபியூல் செல். இவங்க எல்லாருமே ஃபியூல் செல் கார் தான். ஃபியூல் செல் பேட்டரி கார் தான் பண்றாங்க. இதுல டாட்டாவோட இன்ஜின் மாத்திரம் தான் ஹைட்ரஜன் இன்ஜினா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதுதான் இருக்கு. ஸோ இப்போ அவன் வந்து ஒரு இந்தியா மார்க்கெட்ல இதுவரைக்கும் நம்ம வந்து இன்ஜினை அங்கங்க ராயல்ட்டி கொடுத்து வாங்கிட்டு இருந்தது, இப்போ டாட்டாட்டேருந்தும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்ல ஒரு அதிர விடக்கூடிய சமாச்சாரமாக தான் இது இருக்கு. தகவல் நம்ம சேகரித்த இடம் வந்து ஸ்பின்னி .com, ஆட்டோ எக்ஸ்போ, இன்னும் பார்த்தோம் பிஸ்னஸ் டுடே பார்த்துருக்குறேன், எக்கனாமிக் டைம்ஸும் பார்த்தோம். ஈவி டாடா மோட்டார்ஸ்லையும் பார்த்தோம், கசாம் ரூட்டர்ஸ்லேருந்து எடுத்திருக்கு, டவுன் டு எர்த், ஆன்சைட் கோ, அதுக்கப்புறம் டாடா ஏஐஜியிலேருந்து எடுத்தோம். சேனல்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணின சேனல்ஸ் வந்து நாலேஜ் டிவி தமிழ், இன்ஜினியர்ஸ் போஸ்ட், அப்புறம் டிரைவிங் எலக்ட்ரிக், இதில் இருந்தெல்லாம் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணினோம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நன்றி. அதெல்லாம் போக எனக்கு நீங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ். நீங்கள் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தகவல் நண்பர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சோம்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வளமுடன் வாழ்க.